Hi friends, welcome to my channel. TET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக சயின்ஸும் பேப்பர் 2லேருந்து பொறுத்துக நமக்கு மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட் டிஎன்பிஎஸ்சிலையும் சரி டெட்லையும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெரியாமல் நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய பொறுத்துக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் பேப்பர் 2 சயின்ஸு பொறுத்துக பட்டியல் 1 2 விஞ்ஞானி கண்டுபிடிப்புகள். கோபர்னிக்கஸ் சூரியனை மையமாக கொண்ட தேற்றம். கோபர்னிக்கஸ் சூரியனை மையமாக கொண்ட தேற்றம். கெப்லர் கிரக இயக்க விதிகள். கெப்லர் கிரக இயக்க விதிகள். கலீலியோ ஜூபிட்டரின் சந்திரன். கலீலியோ ஜூபிட்டரின் சந்திரன். நியூட்டன் புவியீர்ப்பு விதி. நியூட்டன் புவியீர்ப்பு விதி. ஆப்ஷன் டி ஆன்சர். எக்ஸோஸ்பியர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே உள்ள வளிமண்டலம். மேக்னடாஸ்பியர் பூமியை அல்லது வானத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை சுற்றி உள்ள விண்வெளி. ஃபோட்டோஸ்பியர் சூரியனின் கட்புலனாகும் பாகம். ஸ்ட்ராடோஸ்பியர்ங்கிறது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே உள்ள வளிமண்டலம். மீட்டர் கோணங்களை அளவிடும் கருவி. ஹப்சாமீட்டர் திரவங்களின் கொதிநிலையை அளவிடும் கருவி. மானோமீட்டர் ஒரு வாயுவின் அழுத்தத்தை அளவிடும் கருவி. பைக்ரோமீட்டர் திரவங்களின் அடர்த்தியை அளவிடும் கருவி. செவ்வாய்க்கோள் சிவப்புக்கோள். செவ்வாய்க்கோள் சிவப்புக்கோள். புதன்கோள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். புளூட்டோ கோள் சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள கோள். சனிக்கோள் அதனை அடுத்து எடுப்பான வளையங்கள் கொண்ட ஒரு கோள். அதனை அடுத்து எடுப்பான வளையங்கள் கொண்ட கோள் சனிக்கோள். கேட்பு ஒளி 20 ஹெர்ட்ஸ். கேட்பு ஒளி 20 ஹெர்ட்ஸ். ஏசி அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ். ரேடியோ அதிர்வெண் கிலோ ஹெர்ட்ஸ். தொலைக்காட்சி அதிர்வெண் மெகா ஹெர்ட்ஸ். போர் ஹைட்ரஜன் அணுவின் மாதிரி. ஐன்ஸ்டீன் ஒளிமின் நிகழ்ச்சி. சாட்விக் நியூட்ரான். டிஃப்ராக்ட்லி பொருள் அலைகள். அயனி மண்டலம். வோல்டா. கருப்பு துளைகள். எஸ் சந்திரசேகர். மின்கலம். இவி ஆபிள்டன். மின்காந்த அலைகள் ஹெட்ஸ். ரேடாரின் பயன்பாடு வானவெளியில் பறக்கும் பொருட்களை கண்டறிதல். ஹைக்ரோமீட்டரின் பயன்பாடு காற்றின் ஈரப்பதத்தை கண்டறிதல். ஃபோட்டோமீட்டரின் பயன்பாடு ஒளியின் திறனை கண்டறிதல். லாக்டோமீட்டரின் பயன்பாடு பாலின் சுத்த தன்மையை கண்டறிதல். அனிமாமீட்டர் காற்றின் வேகம். அம்மீட்டர் மின்னோட்டம். டாக்காமீட்டர் சுழற்சி வேகம். பைக்ராமீட்டர் உயர் வெப்பநிலை. டிஃப்ராக்சி எலக்ட்ரான். ஜே தாம்சன் கதிரியக்கம். ரான்சன் பருப்பொருளின் அலை. பெக்காரல் எக்ஸ் கதிர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.